என்ன மதனு, கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன வேலை உனக்கு இங்க? உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. இப்பெல்லாம் என்ன கேள்வி கேட்குறான்? ஓ, இந்த தியரி வேற. என்னடா வேணும்? எல்லாமே வேணும். உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அர்ச்சனா. நீ பேசுற டோனே சரியில்லையே, என்ன மேட்ரு? அர்ச்சனா, ஏண்டா இப்ப எதுக்கு ஜாப் போன கிளவி மாதிரி ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்க? டைரக்டா விஷயத்துக்கு வா. என் கூட வேலை செய்யற அந்த ஏஞ்சல் அக்கா இருக்காங்கல்ல, நம்ம எப்ப ஹனிமூன் போறோம்னு கேட்டுட்டே இருக்காங்க. எடு செருப்ப விளக்க மாத்துக்கிட்ட எவடா அவ உன்கிட்ட வந்து ஹனிமூன் எப்ப போறோம்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அவளை மட்டும் நான் பார்த்த நாக்க நாளா வெட்டி கக்கூஸ்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிடுவா பாத்துக்கோ. ஆனா அறிவு கட்ட அர்ச்சனா, நம்ம 2 பேரும் எப்ப ஹனிமூன் போறோம்னு அவங்க கேக்குறாங்கன்னு சொன்னேன். ஓ, நம்ம எப்ப ஹனிமூன் போறோம்னு கேக்குறாங்களா? ஆமா, ஆபீஸ்ல எதுக்கு ஹனிமூன் டாக்ஸ்? ஏய், எந்த ஆபீஸ்ல வேலை பார்த்திருக்காங்க சொல்லு? அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. சரி, அதை விடு. நான் கேட்டது, ஏய், செமஸ்டர் எக்ஸாம்ஸ்டா. இந்த சமயத்துல ஹனிமூன்லாம் எப்படிடா போறது? எனக்கு வேற நிறைய படிக்கணும்டா. இதுக்குதான் நல்லா படிக்கிற பொண்ணு லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. ஏய், செமஸ்டர் லீவ்ல தான் போறோம், போதுமா? அப்படின்னா ஓகே, பிளான் பண்ணலாம். அப்போ நான் டிக்கெட் புக் பண்ணிடவா? சரி, பாரா. ஓகே, லவ் யூ, பை. ஐயோ, தியரி மறந்து போச்சே. இவன் கூட கொஞ்சவே கூடாது இனிமே. ஹனிமூன் போறோமே, டிக்கெட்டை புக் பண்றோம், ஹனிமூன் போறோம். அர்ச்சனா, அர்ச்சனா ஆண்டி. என்னம்மா படிச்சிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி. ட்ரிப் போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். அத வந்து மதன் கிட்ட சொல்லிருமா. அதுக்குள்ளயா? நீ எதுக்குமா இவ்ளோ ஷாக் ஆகுற? ஐயோ இல்லத்த, இப்பதான் மதன் எனக்கு கால் பண்ணா. ட்ரிப்ப பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருந்தான். நீங்க என்னடானா அதுக்குள்ள டிக்கெட்டே புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை, நான் உங்களை என்னமோ நினைச்சேன் அத்தை. ஆனா நீங்க செம்ம கிரேட் அத்தை. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நானும். ஐயோ. ஆமா, நீயும் வரியா? ஆமா, நான் வராம எப்படி அத்தை? ஒரு நிமிஷம் இல்ல, நீயும் வரியாவா? அப்ப நீங்களும் வரீங்களா? நான் வராம எப்படிமா? நீங்க வந்தா எப்படிமா? ஏன் அர்ச்சனா அப்படி வீட்டுக்கு வந்தோடனே என்ன பிரிச்சு பாக்க? ஐயோ ஆண்டி, நான் உங்களை பிரிச்செல்லாம் பாக்கல. ஐயோ, இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இல்ல ஆண்டி, ஆல்ரெடி உங்களுக்கே உடம்புலாம் முடியல. நீங்க ட்ரிப்புக்கு வந்து அலைச்சலா எப்படி? ஏமா, அங்க நடக்க போறது என்ன சாதாரண விஷயமா? அந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறத விட எனக்கு இங்க வேற என்னமா வேலை இருக்கு? ஐயோ, நம்ம காதுல தான் தப்பா உழுதா இல்ல இந்த காண்டாமிருக்க தப்பா தான் பேசுதான்னு புரியலையே. அப்படி இல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி கை கால் வலி. நீங்க அங்க வந்தா நிறைய நடக்கணும், அலைச்சல் எப்படி ஆண்டி? அதான் துணைக்கு பக்கத்து வீட்டு பரிமளா வரால, அவங்களும் வராங்களா? ஆமாமா, அவளும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே இல்லையா. அதுவும் இல்லாம உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லி வச்சிருந்தா. இப்ப எப்படிமா விட்டுட்டு போக முடியும்? ஏன் அத்தை, உங்க நட்பெல்லாம் காட்டுறதுக்கு என் ட்ரிப்பு தான் கிடைச்சதா? ஒருவேளை திடீர்னு கீதாண்டி அவங்க பசங்களாம் கூட வந்தாலும் வருவாங்க. பேசாம ஒண்ணு பண்ணுவோம் அத்தை, ஒரு பெரிய வேனா புக் பண்ணி தெருவுல இருக்கிற எல்லாரையும் கூட்டு போலாம். என்ன சொல்றீங்க? சூப்பரான ஐடியாவாச்சே. இந்த பாரு, இந்த ட்ரிப்பே என்னோட பிளான் தான். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன ஒரே ஒரு கஷ்டமும் வருத்தமும் தான். அங்க நடக்கிறத வீடியோவோ போட்டோவோ எடுக்க முடியாது. அது ஒண்ணுதான் எனக்கு வருது. என்ன அது போட்டோ வீடியோவா? ஏய் எந்திரி, நீ எல்லாம் ஒரு ஆண்டியா? உன் சொந்த புள்ள மருமகளோட ஹனிமூன் ட்ரிப்புக்கு நீ வரது மட்டும் இல்லாம உன் நண்பர்கள் கூட்டமே கூட்டிட்டு வந்துட்டு இதுல போட்டோ வீடியோ எடுக்க முடியல குறை வேற. எச்சை நிறுத்தடி. நான் அவனு ஹனிமூன் ட்ரிப்ப சொல்லல, பின்ன அழகர் கோவில் ட்ரிப்ப சொன்னேன். அழகர் கோவில் ட்ரிப்பா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க பசங்க எல்லாம் வரேன்னு சொன்னாங்கன்னு டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு முதல்ல சொல்லுன்னு சொல்லி தொலைஞ்சேன். அப்பப்பா அந்த போட்டோ வீடியோ? ஏய், கோவில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுவாங்களடி, அத வீடியோ போட்டோ எடுக்க விட மாட்டாங்கன்னு சொன்னேன்டி. ஐயோ, ஃபுல்லா எம்பாரசிங் ஆயிடுச்சு. அத்தை, this is a small miscommunication and a misunderstanding அத்தை. எனக்கு தண்ணி குடிக்கும் போல இருக்கு அத்தை. சாரி அத்தை, வரேன் அத்தை. இவ கூட துணைக்கு நம்ம ஹனிமூன் போறோம்னு போயிருந்தோம். மலையில இருந்து உருட்டி விட்டு நம்மள கொன்றுப்பா. சந்தேகமே இல்ல, பண்ணிருப்பா அத்தை.